இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வசனம் யாத்ராகமம் 5:23. நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லையே என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். மோசே பார்வோன்கிட்ட போய் இஸ்ரவேலர்களை தேவனுக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடுன்னு சொல்கிறான். அப்போ பார்வோன் இவங்களை அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்குகிறான். மோசே பார்வோன்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தாலும் இவ்வளவு கஷ்டத்தை சுமக்கலை. ஆனால் இப்போது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போது மோசேவையும் ஆரோனையும் பார்த்து இஸ்ரவேலர்கள் பார்வோன் எங்களை கொல்லணும்னு தான் நீ இங்கே வந்தியா பேசுனியான்னு கேட்குறாங்க. அப்போ தான் மோசே தேவனை பார்த்து நீங்கள் சொன்னது போல் இன்னும் இவங்களை விடுதலை ஆக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தேவன் சொல்கிறாரு, நான் யெகோவா, அதாவது சர்வ வல்லமுள்ள தேவன். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனால் யெகோவா என்ற நாமத்தோடு நான் தரிசனமாகலை அவங்களுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்க கர்த்தர் என்ற நாமத்தை தான் தரிசித்தாங்க. எப்பயுமே அன்புள்ளவரா, ஆசீர்வதிக்கிறவரா, ஒரு சாந்தமான தேவனை தான் பார்த்தாங்க. யெகோவா என்ற நாமம் ரொம்ப எரிச்சல் உள்ள தேவனா, உக்கிர கோபம் உள்ளவரா, சகலத்தையும் அழிக்கிறவராக இருப்பார்னு அர்த்தம். மோசேவை போல நாமளும் தேவன் சொல்லி இன்னும் நடக்கவே இல்லையே, தேவன் சொன்னதுக்கு நேராக எதிர்மறையாக தான் எல்லாமே நடக்குது. முன்னாடி இருந்ததை விட தேவன் சொன்னதை நம்ம செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். தேவன் சொன்னதை நம்ம சரியாக செய்யும்போது பல பிரச்சனைகள் எழும்பி வரதான் செய்யும். நாம் அதுக்கு பயந்து பாதியிலே விட்டுறக்கூடாது. இங்கே தேவன் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை இஸ்ரவேலருக்கு கொடுக்குறாருன்னா, பார்வோனும் தேவனோட வல்லமையை புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலர்களும் தேவனோட வல்லமையை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். அப்போ தேவன் நம்மளை கஷ்டத்தை அனுபவிக்க வச்சு அதுலேருந்து நம்மளை மீட்டெடுக்கும்போது தேவனோட வல்லமை எவ்வளோ பெரிதுன்னு நாமளும் புரிஞ்சுப்போம், நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களும் ஆட்களும் புரிஞ்சுருப்பாங்க. அதனால தேவன் சொன்னபடி நம்ம செஞ்சதுனால பிரச்சனைகள் வருதுன்னா அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். நம்மளோட யெகோவா என்னும் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம கூடவே இருந்து நம்ம படுற கஷ்டங்களில் இருந்து நம்மளை மீட்டெடுத்து எல்லாரும் முன்னாடியும் ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். ஆமேன்.